இப்போ நானும் என் பையனும் சேர்ந்து நம்ம வெல்கம் போர்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மேக்ஸிமம் இவன் தான் பண்ணான் இந்த பண்ணுறதெல்லாம். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருக்கும். எப்படி செய்யணும்னு வாங்க நம்ம பார்க்கலாம். கார்ட்போர்ட் வந்து 11 இன்ச் அகலமும் 8 இன்ச் உயரமும் உள்ள மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ரெட் கலரில் அக்ரிலிக் கலர் வாங்கி நான் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்கம் எப்படி ரெடி பண்ணோன்னா, க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்து கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டினீங்கன்னா நீளமாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மால் லெட்டரில் வச்சுருக்கேன், நீங்கள் கேபிட்டல் லெட்டர் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கான ஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். இப்போது தனித்தனியாக உருட்டி இது ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் வேறு கலர் இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளே கூட இந்த மாதிரி கட்டர் கொடுப்பாங்க. இதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி டபுள் ஹார்ட் கட் பண்ணி அதை ஒட்டி வச்சுருக்கேங்க. கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை நேம் எழுதிக்கிங்க, அத்தனை ஹார்ட் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டோம். வெல்கம் போர்ட் மேலே ரெடி ஆகிடுச்சு. கீழே அந்த ஹார்ட் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஹார்ட்டுக்கு அடியில் வந்து நான் வந்து B7000 கம் போட்டு ஒட்டிட்டேன். உங்களுக்கு என்ன கம் வேணுமோ இது இப்படி ஒட்டி இந்த மாதிரி டோரி ஸ்டிச் பண்ணுறக்குள்ள வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் த்ரெட்டு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். 3 பேர் எங்கள் வீட்டில். ஸோ 3 ஹார்ட் வச்சு இது வந்து இந்த 3 எண்டுலேயும் கம் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, இப்படி ஒட்டிட்டா நடுவுக்கு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து வெளியே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் காமிக்கிறேன். இப்போது 4 டபுள் சைட் டேப் இப்படி போட்டுக்குங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து வாலில் பேஸ்ட் பண்ணிடலாம். இதான் ஃபைனல் அவுட்புட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.